பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 11 அதிகாரம் 25 வசனம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் த லைஃப். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே நானே என்று சொல்லி வேதத்தில் அநேக இடத்துல சொல்லியிருக்கிறார். அது யோவான் நிருபத்தில் அநேக இடத்துல நானே நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், நானே ஜீவாப்பம், நானே, இப்படி பல காரியத்தை அவர் சொல்வதை பார்க்கிறோம். இங்கே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். இந்த பூமியில எல்லோரும் பிறக்கிறார்கள், எல்லோரும் மரிக்கிறார்கள். பிறப்பும் இறப்பும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விதியாக இருக்கிறது. எந்த மனுஷன் பிறந்தாலும் மரணம் என்பது அவனால் தவிர்க்க முடியாதாக இருக்கிறது. ஆகவே மரணத்துக்கும் பிறப்புக்கும் இடையில வாழ்கிற வாழ்க்கை மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த வாழ்க்கையில என்ன செய்யணும், எப்படி நடக்கணும்னு சொல்லி கர்த்தர் எல்லாவற்றையும் அவனுக்கு முன்குறித்து வைத்திருக்கிறதையும் பார்க்கிறோம். ஆகவே மரித்த ஒரு மனிதன், அதன் பிறகு அவன் பரலோக வாழ்க்கை அவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் பரலோகத்தில் தேவனோடு கூட இருக்க முடியாத வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கைக்கும் மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் மாபெரும் வித்தியாசம் என்ன என்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கையில மனிதன் மரித்த பிறகு எல்லாரும் கல்லறைக்குள்ளே போய் புதைந்து விடுகிறார்கள். அவனுடைய சரீரம், ஒவ்வொருடைய சரீரமும் கல்லறைக்குள்ளே போய் புதைக்கப்படுகிறது. அதே போல இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தையும் கொண்டு கல்லறைக்குள்ளே வைத்தார்கள். ஒரு நாள் ஆனது, 2 நாள் ஆனது, 3 நாள் ஆனது. 3ஆம் நாள் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்பட்டது. 3வது நாள் இதுவரைக்கும் நடந்திராத ஒரு சம்பவம் சரித்திரத்தில் நடந்தது. சரித்திரத்தில் மிக முக்கியமாக நடந்திராத சம்பவம் நடந்தது. அதுவும் முதலில் நடந்தது என்று சொல்லும் பொழுது அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கினது. அது சரித்திரத்தையே மாற்றி போட்டதாக இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் என்று பார்க்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி பிசாசை நடுங்க வைத்தது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி ரோம போர் சேவகர்களை நடுங்க வைத்தது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி யூத ரவிமார்களை அலற வைத்தது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி சாத்தானுக்கு வேட்டு வைத்தது. ஏன்னா இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் அநேகருக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தார். அவர் மரித்து விட்டார்னு சொன்ன உடனே 3 நாட்கள் மிகவும் ஆர்ப்பரித்து சந்தோஷப்பட்டான் பிசாசு, அவனுடைய கூட்டங்கள். ஆனால் 3 நாள் தான் அவனுடைய சந்தோஷ நிலைத்தை ஒழிய அதன் பிறகு இல்லை. 3ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார். பூமியில் எல்லா கல்லறையும் மூடப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு கல்லறை திறந்திருக்கிறது. திறக்கப்பட்ட கல்லறை அது இயேசுவின் கல்லறையாக இருக்கிறது. நானே உயிர்த்தெழுதலும், அவர் உயிர்த்தெழுந்தார், உயிரோடு எழுந்த. அன்றைக்கு மரித்தவர்களை அநேகர் உயிர்ப்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பேர் உயிர்த்தெழுதல் கிடையாது. ஜீவன் வருகிறது, உயிர் வருகிறது, ஆனால் மீண்டும் போகிறது. லாசரு மரித்தார், உயிர்த்தார், திரும்ப மரிச்சிட்டார். ஐத்துகு மரித்தான், உயிர்த்தான், திரும்ப மரிச்சிட்டான். அதுக்கு பேர் உயிர்த்தெழுதல் கிடையாது. உயிர்த்தெழுதல் என்பது மரித்தவர்களை ஆண்டவர் எழுப்புவது. எழுந்த பிறகு திரும்ப மரணம் கிடையாது. அதுதான் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி அநேகருக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தினதாக இருக்கிறது. ஆகவே தான் இயேசு இங்கே உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுகிற வல்லமை அவருக்குள்ள இருந்தது. மரணம் அவருடைய வாழ்க்கையை ஜெயிக்க முடியவில்லை. மரணம் என்பது முற்றுப்புள்ளி அல்ல. மரணம் என்பது வாழ்க்கை நடக்கக்கூடிய ஒரு சின்ன சம்பவம், அவ்வளவுதான், ஒரு சின்ன சம்பவம். அதன் பிறகு உயிர்த்தெழுதலை யாராலும் தடுக்க முடியவில்லை. இயேசு உயிர்த்து எழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு காட்சியளித்தார். அவர் உயிர்த்தெழுந்து எம்மாவு சீஷர்களுக்கு காட்சியளித்தார். அவர் உயிர்த்தெழுந்து கடல்ல இருந்த ராமுழுதும் மீன்களுக்கு வலை போட்டு கொண்டிருந்த பேதுருக்கும் சீஷர்களுக்கும் அவர் காட்சியளித்தார். அவர் உயிர்த்தெழுந்து பூட்டப்பட்ட அறைக்குள்ளே சென்று அவர் காட்சியளித்தார். அவர் உயிர்த்தெழுந்து மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இப்படி அநேக காரியங்களை, அநேக சம்பவத்தை நாம் சொல்ல முடியும். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு செய்தி இன்றைக்கும் பிசாசை நடுங்க வைக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கு இயேசு ஒரு தெய்வமாக, ஒரு எல்லா கடவுளையும் ஒரு கடவுளாக ஏற்றுக்கொள்வதில் எந்த ஒரு அச்சமும் இல்லை ஜனங்களுக்கு. ஆனால் ஜனங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், மரித்த இயேசு உயிர்த்தார்னு சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வருது. அது எப்படி முடியும்னு கேட்க ஆரம்பிச்சிடறான். ஏன்னா எல்லா தெய்வங்களும், அவன் சொல்ல எல்லா தெய்வங்களும் மரித்து தான் இருக்குது, இறந்து போனது தான் கும்பிட்டு இருக்கிறாங்க. அது அவனுக்கு தெரியுது. ஆனால் இயேசு மட்டும் உயிர்த்தெழுந்தால் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஆகவே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி இன்றைக்கு எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான செய்தியாக இருக்கிறது. இயேசு சொன்னால் நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன், ஐ ஆம் த லைஃப், நான் தான் லைஃப், நான் தான் ஜீவன், உயிரோடு இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ இயேசு உயிர்த்தெழுதல் மட்டுமல்லாமல் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். எல்லா உயிர்த்தெழுந்த இயேசுக்கு பிறகு யாரும் உயிர்த்தெழவே இல்லை. அப்படியே உயிர்த்திருந்தாலும் திரும்ப அடிச்சிட்டாங்க. இயேசு மாத்திரமே உயிர்த்தெழுந்த பிறகு இன்னும் மரணம் இல்லை, இன்னும் அவருக்கு மரணம் வராது. உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார்.
அவர் நமக்கு ஜீவனாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் அவர் நன்மையிலே செய்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நானே உயிர்த்தெழு என்று சொன்ன ஆண்டவர் உயிரோடு எழுந்து எங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நீ தெய்வமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உங்களுடைய காலத்தை அவர் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். We will be succeeded.